இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதாவது தொழில், வேலை, பணவரவு, வியாபாரம், குடும்பம், திருமணம், உடல்நலம், கல்வி போன்ற முக்கிய துறையில் என்னென்ன மாற்றம் உங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி இந்த அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணுங்கிற முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு அதிகரித்தாலும் அதுக்கேற்ற அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த சில நல்ல செய்தி வந்து சேரும். தொழில் மற்றும் நிதி நிலையில் படிப்படியான வளர்ச்சி காணப்பட்டு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சில விஷயத்தில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுறது ரொம்ப அவசியம். இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்ட பலன் காத்திருக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் படிப்படியான முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய மாதமாக தான் அமையும். தொடக்கத்தில் பணிச்சுமை, தாமதம், மன அழுத்தம் இருந்தாலும் பொறுமையோடனும் ரொம்ப கரெக்டாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த நல்ல செய்தி கிடைக்கும். புதிய பொறுப்பு மூலம் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுக்கிறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்து காதல் மற்றும் குடும்பம். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் அமைதி நிலவும். கணவன் மனைவி உறவு வலுவடையும். அதாவது குடும்பத்தில் யாரோடையாச்சும் சண்டை போட்டிருந்தீங்கன்னா அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒற்றுமையாக இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதாவது நல்ல காரியம் ஏதாச்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வேலை, உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தனியார் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும். அதாவது ப்ரைவேட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்த தேவையில்லாமல் டிஸ்கஷன் பண்ணுறது, கோவப்பட்டு பேசுகிறது, இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்த மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அடுத்து பணநிலை, வருமானம் பல வழியில் அதிகரிக்கும். தாமதமான பண வரவு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் பணம் வராது, ஆனால் அந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்த்துடும். சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பங்கு சந்தை மற்றும் நீண்டகால முதலீடுகள் லாபம் தரும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபம் தரத்துக்கு வாய்ப்பு அதிகம். தேவையற்ற செலவை கட்டுப்படுத்துறது நல்லது. அதாவது ஆடம்பர செலவெல்லாம் இந்த டைமில் குறைச்சிக்கோங்க. கடன் சுமை குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆல்ரெடி கடன் நீங்கள் நிறைய வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் இப்போ கடனை அடைச்சிட்டு அந்த கடன் சுமையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்து வியாபாரத்தில் நிலையான வளர்ச்சி இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது பழைய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பாங்க. அதாவது பழைய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்கள்கிட்ட கூப்பிட்டு வரதுனால உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பாங்க. ஆன்லைன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பணப்புழக்கம் மேம்படும். அதாவது ஆன்லைனில் ஏதாவது பொருள் விற்கிறவங்களுக்கு இந்த டைமில் நல்ல லாபம் கிடைக்கும். உடல்நிலை படிப்படியாக மேம்படும். சோர்வு, தூக்கக்குறைவு போன்ற பிரச்சனை மட்டும் ஏற்படலாம். தினசரி நடைப்பயிற்சி மற்றும் யோகா நல்ல பலனை தரும். அதேமாதிரி டெய்லியும் போதுமான அளவுக்கு புரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். போதுமான தண்ணீர் குடிப்பதும் சத்தான உணவு சாப்பிட்றதும் ரொம்ப அவசியம். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தியானம், அதாவது மெடிடேஷன் செய்யுங்க. மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணப்படும். கவனம், நினைவாற்றல் மற்றும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டித் தேர்வில் நல்ல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆசிரியர்களோட ஆதரவு, அதாவது உங்கள் டீச்சர்ஸுக்கிட்டேருந்து உங்களுக்கு படிக்கிறதுல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உருவாகலாம். அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமில் சான்சஸ் வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. கவனிக்க வேண்டியவை: அவசர முடிவை தவிர்க்கணும். அதாவது கோவப்பட்டு அவசர முடிவை எடுக்கக்கூடாது. தேவையற்ற கோபம் மற்றும் மனக்கசப்பை கட்டுப்படுத்திக்கணும். அது தேவையில்லாமல் கோவப்பட்டிங்கன்னா அது சண்டையில் போய் முடிஞ்சிடும். உடல் நலத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். பணியிடத்தில் ரகசிய விஷயத்தை பகிர வேண்டாம். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு பொறுப்பு மற்றும் அங்கீகாரத்தை வழங்குகிற சிறப்பான காலமாக தான் இருக்கும்.
தொடக்கத்தில் சில சவால், பணிச்சுமை மற்றும் தாமதம் இருந்தாலும் பொறுமையுடனும் திட்டமிட்ட செயல்பாட்டுடனும் செயல்பட்டிங்கன்னா அது அனைத்தும் வெற்றியாக தான் மாறும். குறிப்பாக தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, கல்வி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் காணப்படும். உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும். திருமண தடை நீங்கி சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவு, அவசர முடிவு மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். புதிய முதலீடு மற்றும் கூட்டாண்மையில் நிதானமாக செயல்படணும். குடும்ப உறவில் விட்டு கொடுத்து நடக்கிறது மன நிம்மதியும் நல்ல பலனையும் கிடைக்கும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.